ரைஸ் அண்டு ஹெர்னாண்டோ பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த கியூசான் சிட்டியோட டான்னா பெரிய டான்ல குட்டி டான். அவங்க ஏரியா மக்களை தொல்லை பண்ணுறது, வம்புழுக்கிறதுன்னு சின்ன சின்ன ரவுடித்தனம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு கை குழந்தையோட தங்கியிருந்தாங்க. அந்த குழந்தை எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கும். பகல்ல அழுகும், நைட்டில் அழுகும். இந்த குழந்தை எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறதுனால ஒரு நாள் நிம்மதியாக சாப்பிட முடியல, நைட்டு நிம்மதியாக தூங்க முடியலை. இப்படி இருக்க ஒரு நாள் நைட்டு அந்த குழந்தை ரொம்ப அழுகவும் இவரால் தூங்க முடியலை. அதனால கோவத்தில் எந்திரிச்சு பக்கத்து வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்கே அந்த வீட்டில் யாருமே இல்லை. அந்த குழந்தை மட்டும் தனியாக அழுதுகிட்டு இருந்துச்சு. இவரும் வீட்டில் யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்த்தா யாருமே இல்லை. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. ஏதேதோ விளையாட்டு காட்டி அன்றைக்கி நைட்டு அந்த குழந்தைய அவர் தூங்க வச்சிட்றாரு. மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போதும் அந்த வீட்டில் யாருமே இல்லை. அடுத்த நாள் காலையில் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு வீடாக போய் இந்த குழந்தைய வாங்கி வளங்க அப்படின்னு கேட்டார். ஆனால் யாருமே அந்த குழந்தைய வாங்கிக்கல. அப்புறம் இவர் அந்த குழந்தைய பார்த்து, நீ யாருக்குமே வேண்டாமா, அதனால் நானே உன்னை வளர்க்குறேன்னு சொல்லி அந்த குழந்தைய அவரே வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அவரும் அந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்க கற்றுக்கிறாரு. சாப்பிட வைக்கிறது, தூங்க வைக்கிறது அப்படின்னு. அவர் அந்த குழந்தைக்கு ரைசின்னு பேர் வச்சு அவர் போகிற இடத்துக்கெல்லாம் ரைசினையும் தூக்கிக்கிட்டே போனார். இப்படியே கொஞ்ச நாளும் போகுது. கொஞ்ச நாள் கழித்து சோசியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து, நீங்கள் ஒரு குழந்தைய வளர்க்குறீங்களாமே, உண்மையானு கேட்டாங்க. அவரும் ஆமான்னு சொன்னார். நீங்கள் உங்களோட படிப்பை பாதிலே நிப்பாட்டிட்டீங்க, உங்களுக்கு சரியான வேலை இல்லை, உங்களால் அந்த குழந்தைய சரியாக பார்த்துக்க முடியாது, அதனால நாங்களே அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் புதுசாக வேலைக்கு சேர்ந்த கம்பெனியோட ஐடி கார்டு அவங்கக்கிட்ட காட்டி, எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு, இனிமேல் என்னால் ரைசினை நல்லபடியாக வளர்க்க முடியும் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு 2010 ரைசினை அவரோட மகனாக தத்தெடுத்துக்கிறாரு. அடுத்த நாள் அவர் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வேலைக்கு போகும்போது அவர் எந்த ஏரியாவில் ரவுடித்தனம் பண்ணி தெரிஞ்சாரோ அதே ஏரியாவில் மதிக்கத்தக்க நபராக போகும்போது ஒரு விஷயத்தை உணர்ந்தார். நான் அவனை காப்பாற்றலை, அவன் தான் என்னை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு. நம்ம மேலே மற்றவங்க அன்பு வச்சாதான் நம்ம வாழ்க்கை மாறும்னு இல்லை, நம்ம மற்றவங்க மேலே அன்பு வச்சாலும் நம்ம வாழ்க்கை மாறும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஹெர்னாண்டோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.